தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல் களம் படு பயங்கரமாக சூடாக இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு மக்களையும் பல கட்சிகள் வேட்பாளர்கள் சந்தித்து அவங்கவுங்க வாக்கை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். புதுசாக நம்ம அதை ஒன்றும் சொல்லிட போகிறதில்ல. ஆனால் தமிழக மக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி சில கருத்துக்களை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இங்கே பல கருத்துருவாக்கங்கள் நடைபெற்றிருக்கு. ஆனால் நமக்கு அரசியல் தெரிஞ்சிருக்க வேணும். கண்டிப்பாக அரசியல் பழகணும். ஏன்னா அரசியல் இங்கே பிறப்பிலிருந்து இறப்பு வரலையும் அரசியல் தான். ஸோ அப்போ நமக்கு என்ன, நம்ம அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், அரசியலுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தயவு செய்து யாரும் கடந்து போயிடாதீங்க. அப்படி கடந்து போனீங்கன்னா அரசியல் உங்களை ஆக்கிரமிச்சு. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுக்க தவறினால் வரும் 5 காலங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழலில் தான் இருப்பீங்க. அரசியல் தெரிஞ்சுக்கிங்க. முதல் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் தெரிஞ்சுக்கிங்க, அரசியல் பழகுங்க, தெரிஞ்சுக்கிங்க. எனக்கு என்னன்னு கடந்து போயிடாதீங்க தயவு செய்து. இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இலவசங்கள். ஒவ்வொரு கட்சியும் மாறி 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 இலவசம். நான் 1000 கொடுத்தா 2000 கொடுப்பேன், 2000 கொடுத்தா 2500 கொடுப்பேன்னு சொல்லி மாறி மாறி இலவசங்களை அறிவிச்சு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். எப்படின்னா, உங்களை ஓட்டு கேட்டு வர்ற நபர்கள்ட்ட அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய 5 வேட்பாளர்கள் இருக்கலாம், சில இடங்களில் சுயேட்சையாக 10 வேட்பாளர் கூட இருக்கலாம். அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளை ஓட்டு கேட்டு வர்றவங்க அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அவங்களுடைய குடும்ப பின்னணி, அவங்களுடைய நல்ல ஒழுக்கங்கள் கடைபிடிக்கிறாங்களா, மற்றபடி அவர்களுடைய நட்பெயர்கள். ஏன்னா ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, சாராய ஒயின் ஷாப் டெண்டர் எடுத்துருக்கிறது, சில இல்லீகல் வேலை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா பணம் இருக்கிறவங்க தான் இங்கே அரசியலுக்கு வரலாங்கிற சூழல் இருக்குது. அதனால் அவங்களுடைய பின்புலங்களை கரெக்டாக ஆராய்ஞ்சி வச்சுக்கிங்க. இலவசங்கள் அறிவிக்கிறாங்க. இந்த 2000, 1000, 2500 கொடுப்புன்னு சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை கேட்டே தீரணும். இல்லைன்னா இன்னும் பல ஆண்டு காலங்களில் மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாக தமிழ்நாடு மாறிடும். இந்த ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இலவசங்கள் கொடுக்குறீங்களே, இந்த காசை எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க? ரெண்டாவது பாயிண்ட்டு, எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க? இந்த வருவாயை எதன் மூலயமா ஈட்டுவீங்க? இந்த வருமானத்தை எங்கேருந்து ஈட்டு? நீங்கள் சாதாரணமாக சொல்லிடுறீங்க 1000, 2000, 2500. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு? 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடிங்கிறது இப்போ நம்ம ஒவ்வொரு நபருக்கும் 2 லட்சம் ரூபா வீதம் இருக்குது மக்கள் தொகையின் அடிப்படையில். ஸோ அப்போ இந்த காசை எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேளுங்க. அதற்கான சரியான வரைவு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு உங்கள் வாக்கை அளிங்க. நான் இன்னாருக்கு தான் வாக்களிக்கணும்னு நான் சொல்ல வரல. சரியான கருத்துக்களை உங்களுக்கு முன்வைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வாக்களிங்க. இலவசங்கள் கொடுக்குறீங்க, சரி. அந்த இலவசங்களை எப்படி கொடுப்பீங்க, எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க, யாருடைய காசுலேருந்து எடுத்து கொடுப்பீங்க? வேட்பாளர்களை கேளுங்க. நீங்கள் உங்கள் சொத்தை விற்று கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது வருமானம் வேலை பார்த்து அதனுடைய ஈட்டி அதை கொடுப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்த கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. மூணாவதாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இங்கே வர்ற வேட்பாளர்களில் யாரோ ஒரு வேட்பாளர் ஜெயிப்பாங்க. நீங்கள் வாக்களிக்கிற பட்சத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு போனாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஊதியம்னு வழங்கப்படும். அப்படி தானே வழங்கப்படும். ஆனால் அதை இல்லாமல் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஒரு எம்எல்ஏவுக்கு தொகுதி வளர்ச்சி நிதின்னு ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபா. ஸோ ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபா வீதம் அரசு அவங்களுக்கு தனியாக கொடுக்குது. அப்போ 5 ஆண்டுகளுக்கு 15 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அந்த 15 கோடி ரூபா இதுக்கு முன்னால் நம்ம தொகுதியில் உங்கவுங்க இதை பார்க்குற ஒவ்வொரு நபருக்கும் அந்தந்த தொகுதி இருக்கும். ஒவ்வொரு தொகுதியை சார்ந்தவங்களாக இருப்பீங்க. அந்த தொகுதிக்கு இந்த 15 கோடி என்ன ரூபத்தில் இருக்குது அப்படின்னு உங்கள் சுய அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிங்க. அதிகபட்சமாக நீங்கள் சாலைகளை கடக்கும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்துருப்பீங்க. இந்த நிழற்கூடை, பயணியர் நிழற்கூடை எம்எல்ஏ நிதியிலிருந்து கட்டப்பட்டது அப்படின்னு வாசகம் எழுதியிருக்கும். அந்த நிதியிலேருந்து இந்த 15 கோடி ரூபாயிலிருந்து அவர் கட்டின
அவர் அறுத்து தள்ளிய செயல் என்னன்னா, இந்த பயணியர் நிழற்குடை பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் இதை தான் கட்டியிருப்பாங்க. அப்போ இந்த 15 கோடி ரூபாய் என்னவா போச்சு, எங்கே போச்சு அப்படிங்கிற கருத்துக்களையும் நீங்கள் கேட்கணும் வர்றவங்கள்ட்ட. இன்னைக்கு இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா மதுங்கிறது பெரிய அரக்கன். இன்னைக்கு இருக்கிற சூழலில் மது தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம தமிழக மக்கள் அனைவரும் இருக்கும். ஏன்னா இங்கே மதுவால் என்னென்ன நடக்குதுன்னா, இங்கே பேசுவாங்க, வர்ற கட்சிகள் சொல்லும், பெண்ணுரிமை சொல்லும், பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசும். ஆனால் இவங்க பேசுகிறீங்களே, இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. 90 வயசு கிழவி முதற்கொண்டு, பாட்டி முதற்கொண்டு, 2 வயது பெண் குழந்தை முதற்கொண்டு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. இதுக்கு முக்கிய மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மது, போதை. இந்த போதையை யார் ஒழிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியை வைங்க. ஏன்னா இன்னைக்கு மதுவால் ஏற்கனவே மண் மலடாயிடுச்சு, மதுவால் மனுஷனும் மலடாயிட்டான். இந்த விஷயத்தை நீங்கள் கேட்க தவறுனீங்கன்னா இது மக்களுக்கு மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் இது யோசிக்க வேண்டிய ஒரு கருத்து. ஏன்னா நம்ம யாருக்காக அரசியல் பண்ணுறோம்? நம்ம மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல். ஆனால் இதில் மண் ஆல்ரெடி அழிஞ்சு போச்சு. அதை மீட்டெடுக்கிறதுக்கான வரைவு எந்த அரசியல் கட்சிக்கிட்டையும் இல்லை. ரெண்டாவது, மனிதன் மலடாயிட்டானா நீ யாருக்கிட்ட ஓட்டுவாங்க? யாருக்கான அரசியலை நீ செய்ய போகிற? சாராயத்தை விற்று தான் நான் அரசியல் நடத்துவேன்னு சொல்கிறவங்கள்ட்ட வாக்கை செலுத்தி திரும்பவும் அதே நிலையில் தான் தள்ளப்படுவீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இங்கே அரசியல்வாதிகள் திருந்த மாட்டார்கள். மக்கள் விழிப்புணர்வு பெற்றால் மட்டும்தான் அரசியல் மாறும். இல்லைன்னா இதே கஷ்டத்தோட இதே நிலை நீடிக்குமானால் தமிழகம் இன்னும் வரும் 10 ஆண்டுகளில் படும் பேராபத்தை சந்திக்கும். இதுக்கான திட்டங்கள் எந்த அரசியல் கட்சியிடம் இருக்கிறதோ அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவருக்கே நீங்கள் வாக்களித்தால் மீண்டு வரலாம். இல்லைன்னா அழிவை அந்த ஆண்டவனாலையும் தடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க என் தமிழ் சாதி சொந்தங்களே. நீங்கள் இன்று வரும் 23ஆம் தேதியை தவற விட்டீர்கள் என்றால் உங்களை காப்பாற்ற ஆண்டவனால் கூட முடியாது. யோசித்து உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். நான் நோட்டாவுக்கு தான் செலுத்துவேன். எனக்கு எந்த அரசியல் கட்சியும் பிடிக்கலன்னு சொன்னால், நீங்கள் எந்த அரசியல் கட்சியை பிடிக்கலன்னு சொன்னீங்களோ அந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு கீழே உங்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சூழல் வரும். தயவு செய்து உங்கள் வாக்குகளை சரியான நபரை தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள். நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் இன்னும் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.